ஐ ஆம் அ கைடட் சேனல். இந்தியன் ஆர்மியிலேருந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து எல்லாரும் ஆல்ரெடி வந்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க. டாக்குமெண்ட் டிவி என்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன கொண்டு போகலாம், என்னென்ன கொண்டு போகக்கூடாது, அந்த மாதிரி சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோ வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். உங்களுக்கு எதோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்படியே ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோ கால் பண்ணலாம். நீங்கள் எந்த ஏஆர்ஓ இருந்தாலும் பரவாயில்ல, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த 3 ஏஆர்ஓக்கும் ஒரே டாக்குமெண்டேஷன் தான் நடக்கும். அது உங்களுக்கும் தெரியும். ஃபிசிக்கல் டேட்டை வந்து நான் வந்து ஒரு காமனாக வந்து சொல்கிறேன். லாஸ்ட்டில் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் திருச்சி ஏஆர்ஓக்கு வந்து ஒரு 20 நாள் தான் சம்திங் இருக்குது. நீங்கள் நல்லா ஹெவியாக வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி எஃபோர்ட் போட்டு 100% மார்க் வாங்கிடுவீங்க. பட் இருந்தாலும் டாக்குமெண்டேஷனில் ஒரு சில பேர் வந்து மிஸ்டேக் வந்து விட்டுட்டு வருவீங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய இது வந்து கேட்லேயே கேட்கக்கூடியது வந்து அட்மிட் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு ரெண்டையுமே தான் பார்ப்பாங்க. இது வந்து லேசர் பிரிண்டர்னு குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லேசர் பிரிண்டாக ஒன்றும் பிரச்சனை. நார்மலாக ஜெராக்ஸ் மிஷின் சொல்லிட்டு லேசர்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது அப்படின்னா இல்லை, நம்மளுடைய நார்மல் தான். ஏன்னா அந்த பார்கோடு வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க உங்களுடைய செக் பண்ணுறதுக்கு உள்ளே அனுப்பும்போது என்ட்ரன்ஸில். பார்கோட் சம்டைம் டேமேஜ் ஆகக்கூடாதுங்காண்டி லேசர் பிரிண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால் டிக்கெட் வந்து எப்போவுமே ஒரு 2 அல்லது 3 காப்பி எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட் தவிர்த்து ஈச் காப்பி வந்து 3 எடுத்து வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அட்டஸ்டட் அங்கே வந்து போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து சொன்னால் போடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸ் வந்து 3 காப்பி வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மற்ற பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தவரை உங்களுக்கு 20 காப்பி அன்அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து கேட்குறாங்க. கரெக்டாக வந்து 20 காப்பி வந்து வச்சுக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லை ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு வந்து இப்போ எடுத்த ரீசெண்ட் 3 மந்த்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதை வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து 10th 12th உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து. அதாவது நீங்கள் ஜிடினா 10th வந்து போதுமானது. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 12th டிகிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு 50 மார்க் வந்து இருக்குது. ஐடி அந்த மாதிரி ட்ரேடு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 10th 12th டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஒரிஜினல் கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸ். மற்ற இதுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் 10th 12th ஒரிஜினல் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. டெர்மினேஷன் வந்து அப்ளை பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 10th 12th டிசி நீங்கள் வந்து ஸ்கூலில் படித்தா போனஃபை வாங்கிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th 12th மார்க் ஷீட்டு கம்பல்சரி. நீ எந்த ரேலிக்கு போனாலுமே அதை தான் வந்து நான் சொல்லுவேன். டிசி இல்லாதவங்க போனஃபை வந்து வாங்கிக்கோங்க. டிசி கண்டிப்பாக வந்து கேட்கணும். போனஃபை சப்போஸ் நீங்கள் ஸ்கூலு காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் கேட்டால் அவங்க உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து டொமசில் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சாதாரண நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது வந்து லாஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஆன்லைனில் எடுக்கிறீங்களா, அதுக்குலாம் 6 மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி டேட்டை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் எல்லாமே உங்களுடைய நேமு 10th மார்க் ஷீட்டில் இப்படி பேர், அதுக்கப்புறம் கேப்டர் உங்களுடைய இன்சியல் இருக்கும். அதே மாதிரி ஆதார் கார்டு எக்ஸப்ஷன் இருக்கிற 10-12 டாக்குமெண்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா பேர், உங்களுடைய ஊர் இன்சியல் கரெக்டாக இருக்கா, ஸ்பேஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் போஸ்ட்டு, உங்கள் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் இப்போ எடுத்து வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருச்சி ஏரோ இருந்தாலும் சரி, சென்னை கோயம்புத்தூர் ஏரோ இருந்தாலும் சரி தான், கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டொமசில் சர்டிஃபிகேட் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வந்து தாசில்தார் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் பொறுத்தளவில் நீங்கள் பிசியாக இருந்தால் பிசி, எஸ்சியாக எஸ்டியாக இருந்தால் எஸ்டி சர்டிஃபிகேட், ஓபிசின்னு அப்படின்னு ஒரு கிரிமினல் நேர் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு இதுக்கு வந்து அவசியம் கிடையாது. ஓபிசி சர்டிஃபிகேட் நான் அப்ளை பண்ணுமா ப்ரோ, பிசியில் இருக்கேன், எம்பிசியில் இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்டால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன கேட்டகரி இருக்கீங்க, பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி அப்படி இது கொடுத்தாலே போதுமானது. ஓபிசி அப்படின்னு தனியாக வந்து கேட்டகரி இதுக்கு வந்து கிடையாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ்ட் சர்டிஃபிகேட் பொறுத்தவரை நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆன்லைனில் சேவை சென்டரில் வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலிஜியன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தனியாக சேவையில் எந்த ஒரு ஃபார்மெட்டும் வந்து கிடையாது. உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய விஓ தாசில்தார்கிட்டையோ நீங்கள் ரிலிஜியன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு தாசில்தார்கிட்டையோ அல்லது வில்லேஜ் சார்பாஞ்சு இருப்பாங்களே அவங்ககிட்ட வந்து ஒரு சீலு ப்ளஸ் ஒரு சைனு, எப்போவுமே எந்த ஒரு சீல் சைனாக இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் வந்து சீல் சைன் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி
இந்த விவோ அவுட் வாங்கினா க்ரீன் இங்கில் வந்து போட சொல்லி கம்பல்சரி வாங்கிக்கோங்க. ஒரு சில பேர் ப்ளூ இங்கில் வந்து போடுவாங்க. க்ரீன் இங்கில் வாங்கிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ரிலிஜியன் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் ஃபார்மேட் கிடையாது, ஆஃப்லைன் தான். ரிலிஜியன் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் டாக்குமெண்ட் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது. ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் படிச்சிருப்பீங்க, லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ன போய்ட்டு பிரின்சிபால் ஹெட் மாஸ்டர் கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு கேரக்டர் எனக்கு குட்டா பேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுவுமே வந்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் முடிச்ச பிறகு கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு 10th டுவெல் மார்க் ஷீட்டு, அஃபிடவிட்டு, வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து முன்னாடி எப்படின்னா கோவிட் பேண்டமிக் ரீசனால் இந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ்னால அந்த இது போலீஸ் வெரிஃபிகேஷனும் அஃபிடவிட்னு ரெண்டும் இம்பார்ட்டண்டாக கேட்டாங்க. அஃபிடவிட் வந்து இம்பார்ட்டன்ட், போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து சம் டைம் வந்து எடுத்துகிட்டு போனாலும் சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போகிறாங்க அதை பார்த்து பாருங்கள். அது இப்போ அப்ளை பண்ணி இது பண்ணுறதுக்கு 1 வீக் வந்து ஆயிரும். நீங்கள் அப்ளை பண்ணி 2-3 நாள் கழிச்சா போலீஸ் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் உங்களுடைய எஸ்பி ஆஃபீஸ் வந்து போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நோ ரிமார்க்னு சொல்லி வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கேரட் சர்டிஃபிகேட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு இதில் ஒன்றும் கிடையாது. அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்டர் த ஏஜ் 21க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய இ சேவை சென்டரில் வந்து வில்லேஜ் சார்பானது முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 6 மந்த்துக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 21 வயசு கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் த அஃபெக்ட்ஸ் எஃப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்மேரிட் ஃபார்மெட்டு. எந்த ஒரு சர்டிஃபிகேட்னாலும் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோவில் எந்த அட்டஸ்ட்டை சைன் பண்ணுறாங்களோ ஆஃபீஸர், விஓவாக இருக்கட்டும், தாசிலாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபோட்டோவிலையும் பாதி சீல், பேப்பரில் பாதி சீல் வாங்கி அதுலேயும் ஒரு சைன் வாங்கிக்கோங்க. கீழே தனியாகவும் ஒரு சைன் வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அது உங்களுக்கு அஃபிடவிட் இருந்தாலும் ஓகே தான். ரிலேஷன் சர்டிஃபிகேட் வந்து இது வந்து எக்ஸ் ஆர்மி பர்சன், அவங்களுடைய அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் அவங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட். இதுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்குது, அதனால தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு ஜஸ்ட்டு இதில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதனால தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அஃபெக்ட்ஸ் டீயில் வந்து அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட் டீட்டெயிலை பற்றி தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் யார் யார்கிட்ட வாங்க கொஞ்சம் டவுட் இருக்காது. நான் வந்து மோஸ்ட்லி இன்னொரு வீடியோ வந்து டாக்குமெண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். தெளிவாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து 10 அஃபிடவிட் எடுக்கிறீங்களே, அது வந்து நான் ரெஜுவல் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு அஃபிடவிட்டை பற்றி தனியாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் ஏபிசி இதை வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ரீபப்ளிக், அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் இருக்குது. என்சிசி ஏ சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு 5, பினா 10, சினா 15 மார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு போங்க. ஏன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க என்சிசி சர்டிஃபிகேட்னா அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஹைட்டு ஜஸ்ட்டு அந்த மாதிரி. இது அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து சைன் வாங்கி இது ஒன்று அஃபெக்ட்ஸ் சியில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. உங்களுடைய நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சப்போஸ் ஸ்டேட் லெவலில் ஜூனியர் சீனியர் லெவலில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் போனஸ் மார்க்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறக்காண்டி கண்டிப்பாக போனவங்க. அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ரேலி எடுத்து போகிறது வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, அஃபிடவிட் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 10 ரூபா நான் ஜட்ஜுவல் ஸ்டாம்ப் வந்து இது ஒன்று இருக்க மாதிரி பேப்பரில் வந்து உங்களுடைய இந்தியன் ஆர்மி ஜாயின் இந்தியன் ஆர்மி அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய இதில் வந்து அஃபிடவிட் தனியாக ஒரு காலம் இருக்கும். அதில் உள்ளதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து பத்திரம் இருக்குல்ல, அதில் 2-3 பக்கத்தில் இது பண்ணி உங்களுடைய நோட்டரி பப்ளிக்கிட்ட சைன் வாங்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ப்ராசஸ். இது வந்து கண்டிப்பாக என்ட்ரி இதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓடி முடித்தோன்னே இதை வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இது அதாவது கண்டிப்பாக வந்து இது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சம்டைம் வந்து இந்த இம்பார்ட்டன் ஏன்னா வந்து ஈங்கிற பாண்டி வந்து மென்ஷனாக ப்ராப்பர்ட்டி டேமேஜ் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லாயர்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு போகிற மாதிரி தெரியும். புதுசாக போகிறவங்க பழசாக போகிறவங்களுக்கு வந்து தெரியும், புதுசாக எல்லாம் ஈவெண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியாது. அஃபிடவிட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டோட ஃபோட்டோ காப்பியோட கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நான் போகிறேன். இன்னும் 2-3 நாள் கண்டிப்பாக வந்து போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி தான் வந்து தனியாக ப்ரொமோட் பண்ணி இது பண்ண முடியாதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் பார் போனஸ் மார்க். எதுக்கெல்லாம் போனஸ் மார்க் அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போனஸ் மார்க் கிளைம் எதுக்கு பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து இது டிப்ளமோ டெக்னிக்கல் அப்ளை பண்ணியிருந்து நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஐடி 1 இயர் 2 இயர் கோர்ஸை பொறுத்து மாறுது. டிப்ளமோ 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பேன் அண்டு ஆதார் கார்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பேன் வந்து கம்பல்சரி தான்.
உங்களுக்கு வந்து இப்போதைக்குன்னு வந்து அதை செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல், மெடிக்கல் 2யுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனில் பேன் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அப்புறம் வந்து உங்களுடைய அக்கவுண்ட் புக்கு ஸ்டேட் பேங்க் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இல்லைனா அவங்களே வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. சம்டைம் அக்கவுண்ட் புக் ஒரு சில நேரம் வந்து கேட்பாங்க. அது வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இம்பார்ட்டன்ட். அது ஏன் கேட்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ரோல்மெண்ட் பர்பஸ் ஆஃப் பே அண்ட் அலவன்ஸ் சோசியல் பெனிஃபிட்ஸ் ஸ்கீம்காண்டி தான் அந்த இதுவும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட். இதான் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன். அதான் அது கேரக்டர் சர்டிஃபிகேட். அது வந்து இப்போதைக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில நேரங்களில் வந்து திடீர்னு வந்து ஒரு சில ரேலியில் வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன், அந்த அஃபிடவிட் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். நான் 100% ஓடி பாஸ் ஆகிடுவேன் ஃபிசிக்கல், மெடிக்கல் அப்படின்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன். அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அலைய உங்களுக்கு வந்து தேவையில்லை. இல்லைனா வந்து மறுபடியும் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய திருச்சி ஆர்ஓவாக இருக்கட்டும், சென்னை அங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் ரிப்போர்ட் பண்ணி ஆஃப்டர் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலீஜன் சர்டிஃபிகேட்லாம் ஆன்லைன் ஃபார்மேட் கிடையாது. ரிலீஜியனுக்கு வந்து தனியாக ஃபார்மேட் எடுத்து உங்களுடைய விவோவில் ஃபோட்டோ ஒட்டி எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோவில் ஒரு சீல் சைன் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு அதை வந்து எடுத்துக்கோங்க. அது தனியாக எதுவும் ப்ரூஃப் தேவையில்லை. சர்பஞ்ச் நாயக்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் இருப்பாங்களே, வார்டு மெம்பர், அவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு சில டைம் வந்து கேட்பாங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துக்கும் நான் நினைக்கிறேன். இதை வந்து போதுமானது தான். இது இவ்வளோ டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 to 12 டாக்குமெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான, இதில் 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரேலி ஸ்பாட்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியது வந்து 10th 12th மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் வந்து அஃபிடவிட் வந்து கம்பல்சரி. போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஒரு சில ரேலியில் வந்து அதை வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் 10th 12th மார்க் ஷீட் கம்பல்சரி. போலீஸ் வெரிஃபிகேஷன்னா ஆஃப்டர் நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபிசிக்கல், மெடிக்கல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சரியாக தெரில. நான் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. 100% அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து சப்போஸ் இதனால் வந்து நீங்கள் வெளியே வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்சியல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கங்க. அதுவுமே ரொம்பவும் நல்லது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 5000 திருச்சிக்கு வந்து ஜூலை 1 to 7. தூத்துக்குடி வந்து கன்ஃபர்மேஷன் வந்து 100% வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் 20 நாட்கள் மட்டுமே இருக்குது. நீங்கள் வந்து நல்லா கடினமாக முயற்சி பண்ணால் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பாஸ் ஆகலாம். இந்தியன் ஆர்மியில் ஒரு வேகன்சியை வந்து 2025 கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகலாம் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து அடுத்த மாதம் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு வெறும் 15 days தான் இருக்குது, 50 நாட்கள். ஆகஸ்ட் 1 to 7 நாள் நடக்குது. இதுக்கு வந்து தேனி, ஈரோடு, திண்டுக்கல் 3 பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 பிளேஸில் வந்து எந்த பிளேஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 weeks முன்னாடி கம்பல்சரி வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7000 சென்னை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜனவரி, கிட்டத்தட்ட 6 month இருக்குது. 21 to 31 திருவண்ணாமலை அல்லது பாண்டிச்சேரி அல்லது காஞ்சிபுரம், இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து ஃபிட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மா நர்சிங் அசிஸ்டன்ட் இருக்கீங்களே, 3 ஏரோ சேர்ந்தவங்களும் அந்த ரேலியில் தான் அட்டன் பண்ணுவீங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 6 மாதம் இருக்குது. நர்சிங் அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் ஃபார்மா, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் எந்த ஏரோவாக இருந்தாலும் திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை 3 ஏரோ சேர்ந்தவங்களும் சென்னை ஏரோட தான் அட்டன் பண்ணுவீங்க. மற்றபடி டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேனு, ஜிடி இவங்க எல்லாமே அவங்கவுங்க ஏரோ என்னைக்கு நடக்குமோ அன்றைக்கி தான் இது பண்ணுவீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ. இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. மேலும் ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ.